வணக்கம் நண்பர்களே. 2 உயிர் நண்பர்கள் அரசாங்கத்தோட உயர் பதவியில சேரணும்னு போராடுற உண்மையான கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, சிபாரிசு இருந்தா ஈஸியா உயரதிகாரி ஆகலாம்னு 2 உயிர் நண்பர்கள் கவிதை திறமையை காமிச்சு பெரிய மனுஷங்களோட உதவியை கேட்டு கேவலமா அசிங்கப்படுறாங்க. இவங்களோட கனவு லட்சியத்தை எப்படி அடைஞ்சாங்கன்ற தரமான கதையை சிறப்பான அனிமேஷன்ல வெளிவந்த சாங்கியான் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் பனிமலைகள் சூழ்ந்த பகுதியில் இருக்க பாதுகாப்பு கோட்டையில பயங்கரமான யுத்தம் நடக்குது. அப்போ எதிரி நாட்டு படைகளை கஷ்டப்பட்டு தடுக்கிறாரு கவர்னர் காவுன்றவரு. ஏணி போட்டு மேலே ஏறி வந்த எதிரிகள் கவர்னர் காவை பயங்கரமா தாக்குறாங்க. அதுல பாவம் அடிபட்டு அவர் மயங்கி விழுந்துடுறாரு. ஆனா மற்ற வீரர்கள்லாம் கஷ்டப்பட்டு எதிரிகளை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. கவர்னர் காவ் மயக்கத்துல இருக்கும்போது சின்ன வயசுல அவர் நண்பன் கூட இருந்த நாட்களை நினைச்சு பாக்குறாரு. திரும்பவும் சுயநினைவுக்கு வந்த உடனே எதிரி நாட்டு படைகளை சேர்ந்த ஒருத்தன், எங்களை நீ சமாளிச்சாலும் பின்னாடி பெரும் படை வருது, அவங்க மொத்தமா இந்த கோட்டையை சதைச்சு தள்ளிட்டு முன்னேறுவாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு தூரத்துல வர படை வீரர்களை பார்த்த கவர்னர் காவ், இதுக்கு மேல நாம இங்க இருந்து சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, திரும்பி போயிடலாம்னு சொல்றாரு. அதன்படி மொத்த படைகளையும் கூட்டிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்க நகரத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பொடியங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு ஜெனரல் காவ். அரசரே எதிரி நாட்டு படைகளை பார்த்து பயந்து போய் வேற இடத்துல தஞ்சம் முகுதுட்டாரு. இதுல அவருக்கு சாதகமா சண்டை போடாதவங்களுக்கு துரோகின்னு பட்டம் கொடுத்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. என் கதை என்னைக்கு முடிய போகுதுன்னு புலம்புறாரு. அப்போ எதிரி நாட்டு படை வீரனை விசாரிக்க உள்ள அழைச்சிட்டு வராங்க. அதே சமயம் உள்நாட்டு உயரதிகாரியும் வந்திருக்காருன்னு தகவல் சொல்றாங்க. அதை கேட்ட ஜெனரல் காவ், ஃபர்ஸ்ட் இந்த படை வீரனை வெளியே கட்டி வைங்க, அதுக்கப்புறம் அந்த உயரதிகாரியை உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. எல்லாரையும் அனுப்பிட்டு அவருக்கு பிடிச்ச ஈட்டியாலேயே தன்னோட கழுத்து அறுத்துக்க முயற்சி பண்றாரு. ஆனா நல்ல வேலையா வீரர்கள் சிறு காயத்தோட அவரை காப்பாத்திடுறாங்க. அப்போ உள்ள வர உயரதிகாரிக்கு மற்ற வீரர்கள்லாம் அடிபணிஞ்சு மரியாதை செலுத்துறாங்க. உள்ள ஜெனரல் காவுக்கு கழுத்துல ஏற்பட்ட வெட்டு காயத்துக்கு கட்டுப்போட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்போ உயரதிகாரி உள்ள வந்ததும், என்னால உங்களை வரவேற்க முடியாம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு ஜெனரல் காவ். அரசரோட உத்தரவின்படி நான் உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். என் கேள்விகளுக்கு உண்மையான பதில சொல்லணும், இல்லனா உங்களை வெட்டி போடுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்றாரு உயரதிகாரி. நானே எதிரிங்களை பார்த்து பயந்து வந்ததுனால இனிமே வாழக்கூடாதுன்னு சொல்லிதான் என் கழுத்து அறுத்துக்கிட்டேன். அதனால சாவை பத்தி எனக்கு பயம் கிடையாது, உங்க கேள்விகளை கேளுங்கன்னு சொல்றாரு ஜெனரல் காவ். லீபாய், அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பை பத்தி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கிறாரு உயரதிகாரி. அப்போ நீங்க எதிரிங்களை பத்தி விசாரிக்க வரலையா? லீபாய் என் உயிர் தோழன். 20 வயசுல நான் வீட்டை விட்டு வெளியே வந்தப்பதான் நான் அவனை முதல்ல சந்திச்சேன். நான் கவ் வம்சத்தோட 35வது வாரிசு. எங்க தாத்தா கொரியா நாட்டு கூட நடந்த போர்ல அரசருக்கு பக்கபலமா இருந்தாரு. அதனால ஒரு கிராமத்தையே எங்க வம்சத்துக்கு பரிசா கொடுத்தாங்க. எங்க அப்பா என் தாத்தா மாதிரி நான் வரணுன்றதுக்காக எனக்கு கடுமையான பயிற்சிகள் கொடுத்தாரு. வீர வித்தைகளை கத்துக்கிறப்போ இருந்த ஆர்வம் படிப்புல வரல, ஆனாலும் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு எழுத படிக்க கத்துக்கிட்டேன். மற்றபடி தற்காப்பு கலைகள்ல சிறந்த வீரனா தலையெடுத்து வந்தேன். ஆனா என் 16 வயசுல எங்க அப்பா இறந்து போனாரு. அவரோட இறுதி சடங்குகளை சிறப்பா முடிச்சிட்டு 3 வருஷம் துயரத்திலேயே இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அப்பா மாதிரி வாழக்கூடாதுன்னு புரிஞ்சு சாங்கியான் நகரத்துக்கு போய் அரசருக்கு பக்கபலமா இருக்கணும்னு கிளம்பி போனேன். இது நீண்ட நெடிய பயணம்ன்றதுனால நான் எடுத்துட்டு வந்த காசும் சாப்பாடும் பத்தாம போயிடுச்சு. அப்பதான் 2 பேர் குதிரையில என்னை கடந்து வேகமா போனாங்க. அந்த சமயம் கத்தியால ஒருத்தன் என்னை வெறிகொண்டு தாக்கினான். என்னோட ஈட்டியால் அவனை தடுத்து நிறுத்தினதும், திருட்டு பயலுக்கு திறமைய பாத்தியா, ஒழுங்கா கீழே இறங்கி வந்து சண்டை போடுடான்னு கூப்பிட்டான். யாரை பார்த்து திருடன்னு சொன்னேன்னு அவன் கூட ஒத்தைக்கு ஒத்த மோத தொடங்கினேன். நான் ஈட்டியை செலுத்துற வேகத்துக்கு அவன் வாளால அதை சமாளிச்சான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் சரிக்கு சமமா சண்டை போட்டதுனால, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு எதுக்காக திருடினன்னு என்கிட்ட கேட்டான். நான் எதையும் திருடல, என்னை தாண்டி 2 பேர் ஓடினாங்க, அவங்க தான் உண்மையான திருடங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி உடனே என் குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாரு. நான் அவர் பின்னாடியே ஓடி போனேன். கொஞ்ச தூரத்திலேயே அந்த திருடனை பிடிச்சி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அந்த பயபுள்ள இவரோட கத்தியை தட்டி விட்டு சம்பவம் பண்ணலாம்னு பார்த்தா, இவரு வெறுங்கையாலேயே வித்தியை காட்டுறாரு. அசால்ட்டா அந்த திருடனை போட்டு தள்ளிட்டு பெருமூச்சு விடும்போது இன்னொருத்தன் குதிரையில ஓடி வந்தான். அவன் மேல நான் ஈட்டியை விட்டு போட்டு தள்ளி அவரை காப்பாத்தினேன். அந்த காட்சியை பத்தி என்னோட வீரத்தை பாராட்டிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நான் உன்னை தவறுதலா திருடன்னு நினைச்சிட்டேன்னு சொன்னாரு. அப்பதான் அவரோட பேரையே சொன்னாரு, லீபாய். என்னோட பேரு கௌஷின்னு சொல்லி என்னையும் நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அந்த திருடனுங்க என்கிட்ட இருந்து எதை எடுத்துட்டு போனாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். குதிரையில வச்சிருந்த என் நண்பனோட சாம்பலை எடுத்துட்டானுங்க, அதனாலதான் வெறி கொண்டு விரட்டிட்டு வந்தேன். அவனோட சாம்பலை நான் அழகான இடத்துல புதைக்க போறேன்னு சொன்னாரு. இப்படி ஒரு மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைன்றதுனால அவரு கூட என் பயணத்தை தொடர்ந்தேன். அப்பதான் அவரோட கவிதை திறமையை பயன்படுத்தி அரசவையில இடம் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த மனுஷன் உன்னோட ஈட்டி எறிகிற திறமையை பார்த்து நான் வியந்துட்டேன், எனக்கும் அதை கற்றுக் கொடு. பதிலுக்கு மல்யுத்தம் செய்கிற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதன்படி எதிரியோட வேகத்தை பயன்படுத்தி எப்படி கீழே தள்ளுறதுன்னு பக்காவா சொல்லி கொடுத்தான். பதிலுக்கு நானும் ஈட்டி எறிகிற வித்தையை சொல்லி கொடுத்தேன். இப்படி எங்களோட பயணத்தை நாங்கள் ஆக்கப்பூர்வமா மாத்திக்கிட்டோம். ஒரு நாள் அழகான நதிக்கரையோரமா இருக்க மலை முகுடுல லீபாய் நண்பரோட சாம்பலை புதைச்சி அங்க இறுதி சடங்கை நடத்தணும். அப்போ கழுகு பத்தின ஒரு கவிதையை சொல்லி அவர் கதறி அழுதாரு. அடுத்த நாள் விடிஞ்சதும் என்னோட கவிதை திறமையை பயன்படுத்தி நான் அரசவையில நுழையணும்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்க கவர்னர் என்னோட கவிதையை படிச்சாகணும். அவரை சந்திக்க போலாம்னு சொன்னாரு லீபாய். ஒரு சாதாரண மனுஷன் அரசவையில நுழையிறதுக்கான குறுக்கு வழியே இதுதான். திறமை இருந்தும் சிபாரிசு தேவைப்படுதுன்னு உயர் அதிகாரி கிட்ட புலம்புறாரு ஜெனரல் கவ். அந்த சமயம் வெளியே கட்டி போட்டிருந்த பிணை கைதியை யாருக்கும் தெரியாம 2 காவல் வீரர்கள் காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. நம்ம படை வீரர்கள் கூடிய சீக்கிரம் இங்க வந்துடுவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட போய் சேர்ந்துருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படின்னு பார்த்தா இவனுங்களும் இங்க வேஷம் போட்டு மறைஞ்சிருக்கானுங்க போல. அவனுக்கு குதிரையை கொடுத்து அனுப்பும் போது இந்த ராஜ்யத்தோட தலை சிறந்த வீரன் இங்க வந்துட போறான், அதுக்கு முன்னாடி நம்ம படைகளை இங்க கூட்டிட்டு வந்துட்டு நாங்க கதவை திறந்து விடுறோம்னு சொல்றாங்க. ஆனா இது தெரியாம உள்ள இருக்க உயர் அதிகாரி கிட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜெனரல் கவ். லீபாய் அவர் எழுதின கவிதை மேல இருக்க நம்பிக்கையோட கவர்னரை சந்திக்க வந்தாரு. ஆனா அதை படிச்சு கூட பார்க்காம அவரை வெளியே துரத்தி விட்டாங்க. ஏன்னா லீபாயோட அப்பா ஒரு கடைநிலை வியாபாரி தான். நம்ம ராஜ்யத்துல தலை சிறந்த வியாபாரியோட பையனா இருந்தாலும் அரசாங்கத்துல பணிபுரிய முடியாதுன்றது எழுதப்படாத விதி. அது தெரியாம அரசவைக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டு வந்த லீபாயோட கனவு முறிஞ்சதுனால செம்ம கடுப்புல கத்தி எடுத்து சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த நொடியே சாந்தமாகிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ல உட்காந்து சரக்கடிக்கும் போது அவர் மனசுல தோன்ற விஷயங்களை கவிதையா சொன்னாரு. அதை எழுதி வைக்கணும்னு வெயிட்டர் கிட்ட சொன்னதும், நீங்க அரசவையில உயரதிகாரியா இருந்தீங்கன்னா தாராளமா எழுதலாம், அதுக்கு முன்னாடி ஏற்கனவே எழுதின கவிதைகளை பாருங்கன்னு மேல கூட்டிட்டு போறான் வெயிட்ரு. அங்க தனிமையில இருக்கும்போது வர தைரியத்தை பத்தி எழுதின ஒரு கவிதையை பார்த்து பிரமிச்சு போயிட்டான். உடனே அவன் கையில இருந்த பிரஷை தூக்கி போட்டு, இன்னையில இருந்து 1 வருஷத்துக்குள்ள நான் என் திறமையை வெளி உலகத்துக்கு காட்டுவேன், அதே போல நீ உன் திறமையை வச்சு மேலே ஏற முயற்சி பண்ணு, நாம 1 வருஷம் கழிச்சு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போனான். அந்த சத்தியத்தை நிறைவேற்ற நானும் சாங்கியான் நகரத்துக்கு வந்தேன். அதோட பிரம்மாண்ட அழகை பார்த்து வாயை பொளந்தேன். அங்க அரசவைக்குள்ள நுழைய பல பேர் நுழைவுத் தேர்வு எழுத வந்திருக்கிறத பார்த்தேன். ஆனா என்னால அப்படி எழுதி உள்ள போற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு ஜெனரல் கவ். அதை கேட்ட உயர் அதிகாரி, உங்க திறமையை நீங்க அரசர் முன்னாடி காமிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துருப்பாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு பெரிய இடத்துல இருக்கிறவங்க நமக்கு சிபாரிசு பண்ணணும்னு சொல்லும்போது, இங்க இருக்க கைதி தப்பிச்சிட்டான்னு அல்லக்கை வந்து சொல்றான். அவனை விரட்டிட்டு போக தேவையில்லைன்னு சொல்றாரு ஜெனரல் கவ். அவனை பத்தி கவலைப்படாம கதையை சொல்ல தொடங்குறாரு. பெரிய மனுஷங்களோட சிபாரிசு கடிதம் வேணும்னு பல பேரோட வீட்டு வாசலை ஏறி இறங்கின. ஆனா எல்லா இடத்துலயும் என்ன அவமானப்படுத்தி தான் அமிச்சாங்க. வேற வழி இல்லாம கண்கவர் வித்தைகளை காட்டுற குழு கூட சேர்ந்து என்னோட திறமைகளை காட்டிட்டு இருந்தேன். அப்போ இளவரசி முன்னாடி என் திறமையை காட்டக்கூடிய நாள் ஒண்ணு வந்துச்சு. அதுல எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பயங்கரமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அவளை மெய்சிலிர்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அதனால என் கவனத்தை செதற விடக்கூடாதுன்னு மறுபடியும் நான் பயிற்சி பண்ணேன். அன்னைக்கு வந்த எல்லாரும் வாய பொழகிற அளவுக்கு ஈட்டியை வச்சு என்னோட திறமையை காட்டினேன். அப்போ இளவரசி கூட வந்தவர் தான் என் திறமையை மதிச்சாரு. ஆனா இளவரசி என்னை சட்டை கூட பண்ணல. அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு உக்காந்துருக்கும் போது சின்ன பையன் ஒருத்தன் என்னை கிண்டல் பண்ணான். இது பணக்கார வீட்டு புள்ளன்றதுனால நான் கொஞ்சம் அடக்கி வாசிட்டேன். அப்போ யானையை வச்சு வித்தை காட்டி முடிச்சதும் ஒருத்தன் அழகான வாத்தியத்தை வச்சு கவிநயத்தோட பாட்டு பாடினான். அதை பார்த்த இளவரசி அவனை தனியா கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதை நானும் சின்ன பையனும் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்தோம். அடுத்த நாள் காலையில என்னோட நிலைமையை நினைச்சு நான் வருத்தப்படும் போது குதிரையில வேகமா வந்த ஒருத்தன் அழகான பொண்ணு மேல மோத பார்த்தான். அதை கவனிச்சு நான் அந்த பொண்ணை காப்பாத்திட்டேன். அப்பதான் அவன் நேத்து நிகழ்ச்சியில எனக்கு முன்னாடி அழகா பாட்டு பாடி ஆட்டம் ஆடினவன்னு தெரிஞ்சுது. அதே போல குதிரையில மோத வந்தவன் புதுசா அரசவையில சேர்ந்திருக்கான் போலகுது. இந்த பொண்ணுக்கு பூ கொடுத்துட்டு போறான். அப்போ அவகிட்ட நேத்து நீங்க பாடின பாட்டு சூப்பரா இருந்துச்சேன்னு சொன்னதும் 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் அதை கத்துக்கிட்டேன், அதை எழுதுனது லீபாயின்ற சிறந்த கவிஞர் தான் சொல்லிட்டு போனான். அதை கேட்டு பரவாயில்லையே நம்மளால பெருசா வளர்ந்துட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன். திரும்பி இந்த ஊருக்கு நான் நல்ல பேரை எடுத்துட்டு தான் வரணும்னு கிளம்பினேன். எங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி லீபாயை சந்திக்க வந்தேன்னு உயர் அதிகாரி கிட்ட சொல்றாரு. அதே போல எதிரி நாட்டு படைகள் கிட்ட நெருங்கி வர்றத 2 வீரர்கள் பார்த்து உடனே தகவல் சொல்லணும்னு கிளம்பி ஓடி வராங்க. ஆனா உள்ள கதையை கண்டினியூ பண்றாரு ஜெனரல் கவ். லீபாயை சந்திக்க அழகான யாங்ஷோ நகரத்துக்கு வந்தேன். அங்க ஒரு பெரிய ஆளா இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். என்னை பார்த்ததும் லீபாய் சந்தோஷத்தோட ஓடி வந்து கட்டி தழுவினாரு. மற்றவங்க கிட்ட இவன் தான் என்னோட உயிர் நண்பன் அறிமுகப்படுத்தினாரு. அவர்கிட்ட நாம பேசி வச்சபடி 1 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும், முதல்ல இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறோம், வா என் கூட அழைச்சிட்டு போனாரு. எங்க போய் என்னத்தை செய்ய போறோம்னு ஒன்னும் புரியாம அவர் கூட நான் கிளம்பி வந்தேன். அப்போ லீபாயோட ஆளுங்க பெரிய மனுஷங்க நடத்துற பார்ட்டிக்குள்ள பூந்து ஒருத்தங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது யாருடான்னு பார்த்தா அழகா டான்ஸ் ஆடுற பொண்ணு.
எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தீங்கன்னு அந்த பொண்ணு சந்தோஷமா கேட்க, உன் திறமைய அங்க இருக்கிறவனுங்க ரசிக்க மாட்டானுங்க, என் கூட இருக்க பெரிய மனுஷன் தான் உன்னை விரும்பி கேட்டான், அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு லீபாய். அப்போ அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வந்து அந்த பொண்ணை எப்படியோ பிடிச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்காக நான் அங்க வந்து ஆட முடியாது, அதனால இந்த படகுலயே நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட லீபாய் உனக்காக நான் வாத்தியம் வாசிக்கிறேன்னு ட்ரம்ஸ் அடிக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு அற்புதமா படகுலயே டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்து பயங்கரமா ரசிச்ச லீபாய் பொற்காசுகளை தூக்கி வீசுறாரு. இன்னைக்கு நீங்க செஞ்ச கூத்துக்கு எங்க அம்மா என் மேல பயங்கரமா கோபமா இருப்பாங்களேன்னு சொல்ல, அவர் கையில போட்டிருந்த மோதிரத்தையும் தூக்கி வீசுறாரு லீபாய். அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு ஏற்கனவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பார்ட்டிக்கு போகுது. அப்போ லீபாயும் அவர் கேங்க கூட்டிட்டு மற்ற கொண்டாட்டங்கள் நடக்கிற இடத்துக்கு போய் காசை வீணாக்குறாங்க. அதுல ஒருத்தர் வாழ்வித்தையை காட்டுறதை பார்த்து எல்லாரும் கைத்தட்டினதை கவனிச்ச காவு போர்க்களத்துல காட்ட வேண்டிய திறமைய கேலி கூத்தாக்கிட்டாங்களேன்னு கடுப்பாகிறாரு. அங்கிருந்து வெளியேறி லீபாய் கிட்ட ஏன் இப்படி காசை வீணாக்குறீங்கன்னு சண்டை போடுறாரு. அதை கேட்ட பெரிய மனுஷன் முடிஞ்சா உன்னோட ஈட்டி எடுத்து என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காமின்னு சவால் விடுறாரு. உடனே காவும் கடுப்பாகி ஈட்டி எடுத்து அவர் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா என்ன பண்ணாலும் கத்திய வச்சு அந்த பெரிய மனுஷன் பயங்கரமா சண்டை போடுறாப்புல. காவும் அவரை சிறப்பா சமாளிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெரிய மனுஷனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. பட்டுன்னு ஈட்டிக்கு முன்னாடி போய் அவர் கழுத்துல கத்திய வச்சிடுறாரு. நீ நல்லாதான் ஈட்டிய சுத்துற, ஆனா இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டதும் நான் அரசவையில சேர்ந்து பெரிய அதிகாரி ஆகணும்னு சொல்றாரு கவு. இந்த நாட்டோட தலை சிறந்த வாழ்வீரன்னா அது எங்க அப்பா தான்னு நான் சொல்லுவேன். அவருக்கு அடுத்து இப்ப நான் பயங்கரமா வாழ் வீசுறேன். ஆனா என்னோட திறமைய கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அதை கேலி குத்தாக்கி வச்சிருக்கானுங்க. சிபாரிசு இருந்தா மட்டும்தான் இங்க அரசவைக்குள்ளேயே நுழைய முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பொண்ணுன்னு அவங்க தலப்பாவை கட்டி தலைமுடிய காட்டுறாங்க. என்னை எப்படி போர்க்களத்துக்குள்ள அனுமதிப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டு போறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்ன கவு கிட்ட, எப்பா ஃப்ரீயா விடு, அவளை ஜெயிக்க யாராலையும் முடியாது, அதனாலதான் ஆம்பளை போல உடுப்பு உடுத்திருக்கா, நீ ஃப்ரீயா விடு, வா நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு கூப்பிடுறாரு லீபாய். மன்னிச்சுக்கோங்க, நான் என் திறமைய வளர்த்துக்கிட்டு திரும்பி உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போறாரு கவு. அதை கேட்டு லீபாய் சந்தோஷப்படுறாரு. அப்போ இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க கவர்னர் கவு கிட்ட எதிரி நாட்டு படைகள் இன்னும் 6 மணி நேரத்துல இங்க வந்துருவாங்க, அதுல 80,000 போர் வீரர்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட உயர் அதிகாரி பதறி போறாரு. அதை பார்த்து இந்த கதையை நான் அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடுறேன், அமைதியா உட்காந்து கேளுங்கன்னு சொல்றாரு ஜெனரல் கவ். அதன்படி லீபாயை பார்த்துட்டு சொந்த ஊருக்கு திரும்பின சின்ன வயசு கவ் விவசாயம் பார்த்து வாழ்க்கையை ஓட்டுறது மட்டும் இல்லாம ஈட்டி பயிற்சியோட சேர்ந்து கவிதையை எழுதுற திறமையும் வளர்த்துக்கிறாரு. இதே போல 3 வருஷம் சொந்த ஊர்லயே காலத்தை கடத்துறாரு. அப்படி ஒரு நாள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கோயில்ல திருட ஒருத்தன் பூந்துட்டான். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது உன்னோட நண்பன்னு சொன்னான்பான்னு கூட்டிட்டு வராங்க. அது யாருடான்னு பார்த்தா லீபாய் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே இது என் உயிர் நண்பன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு கவ். சரின்னு மக்கள் எல்லாரும் லீபாயை கவ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. அப்போ கவ் என்னாச்சு ஏதுன்னு அக்கறையோட கேட்க வந்தா பட்டுன்னு மல்யுத்தம் செய்யறாரு. இந்த 3 வருஷம் உன் திறமையை எப்படி வளர்த்திருக்கன்னு என்கிட்ட காட்டுன்னு சண்டைக்கு கூப்பிடுறாரு. உடனே காவும் பயங்கரமா சண்டை போட்டு லீபாயை அசால்ட்டா தூக்கி வீசுறாரு. அப்போ தோத்ததை பத்தி கவலைப்படாம காவை நினைச்சு சந்தோஷப்படுறாரு லீபாய். அன்னைக்கு நைட்டு 2 பேரும் உட்காந்து சரக்கடிக்கும் போது அவரோட கதையை பத்தி சொன்னாரு. இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துட்டு கிளம்புனதும் அவங்க அப்பா இறந்து போனதாகவும், அவரோட இறுதி சடங்கை முடிச்சிட்டு வந்தா அவங்க அண்ணன் தம்பிங்கன்னா சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி லீபாயை விரட்டி விட்டதாகவும் சொன்னாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, பெரிய பணக்காரனோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவங்க கூடவே வீட்டோட மாப்பிள்ளையா வாழ போறேன்னு சொன்னாரு. அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா ஒரு ஆண் மகனுக்கு இதை விட பெரிய அசிங்கன்றது வேற எதுவுமே இல்ல. ஏன்னா லீபாய்க்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு அவர் மனைவி வம்சத்தோட பெயர்களை தான் சூட்டுவாங்க. நான் செய்யறது சரியா தவறான்னு தெரியல, ஆனா இதை பத்தின அபிப்பிராயத்தை என் குரு கிட்ட கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரிஞ்சுக்க நீயும் என் கூட வானா அழைச்சிட்டு போனாரு. நாங்களும் பல மைல் தூரம் ஆத்த கடந்து அவரோட குரு வீட்டுக்கு வந்தோம். ஆனா அவரு வேற ஊருக்கு கிளம்பிட்டாருன்னு செய்தியை கேள்விப்பட்டு உடனே அவரை துரத்திட்டு ஓடணும். கஷ்டப்பட்டு குதிரையை வேகமா ஓட்டி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தா அவரோட படகு கிளம்பிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா லீபாய் அவரோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க அதிவேகமா ஓடி போய் கப்பல்களை தாண்டி கடைசி படகுல ஏறி நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு. அது அவரோட குரு காதல விழலன்றதுனால உங்க முடிவு என்னன்னு துணியில எழுதி கொடி போல அசைச்சு காட்டினாரு. அதுக்கு நானும் உதவி செஞ்சேன். அவரோட பதில் வேணாம்னு கொடியில எழுதி காட்டும்போது கரெக்டா பனி மூட்டமாகிடுச்சு. அதை பார்க்க முடியாம லீபாய் வருத்தப்பட்டாரு. அந்த கடுப்புலயே என்னை கூட்டின்னு போய் சரக்கடிச்சாரு. அங்க தன்னோட கவிதையை எழுதியாகணும்னு எழுதுகோலை கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து எனக்கு கடுப்பாகி நான் தனியா கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு குறுநில மன்னரோட படையில சேர்ந்து கவிஞரா இருந்தேன். ஆனா எனக்கு படைத்தளபதி ஆகணும்ன்றதுனால அதை பத்தி மன்னர்கிட்ட சொன்னேன். அவரு பயங்கரமா சிரிச்சிட்டு, உன்னால முடிஞ்சா என் மாவீரன் கூட மல்யுத்தத்துல ஜெயிச்சு காட்டு, உனக்கான படைகளை நான் தரேன்னு சொன்னாரு. அதுக்கு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா எதிர்த்து சண்டை போடுறவன் பயங்கரமான மலமாடு.
அவன் 2 வாட்டி என்ன சல்லீசியா தூக்கி போட்டான். ஆனா நான் கீழே விழாம அப்படி இப்படின்னு தப்பிச்சிட்டேன். அப்பதான் லீபாய் சொல்லி கொடுத்த வித்தையை பயன்படுத்தி அவனை அசால்ட்டா தூக்கி போட்டேன். அதை பார்த்து வியந்து போன அரசர் எனக்கான படைகளை கொடுத்தாரு. எதிரிகளை தேடி கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பி வச்சாரு. அந்த தேடுதல் வேட்டையை எப்படியாச்சும் வெற்றிகரமா முடிச்சாகணும்னு நானும் வெறிகொண்டு தேடினேன். ஆனா எந்த பக்கம் போனாலும் அவங்கள பத்தின தடயங்கள் எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் புல்வெளி பாதையில போய்கிட்டு இருக்கும்போது எதிரிகள் அதை கொளுத்தி விட்டாங்க. நாங்க அதுல இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஒரு இடத்துல பதுங்கி இருந்தோம். அப்போ எதிரிகள் எங்களோட முன்னணி வீரர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டு அங்க கிளம்பி போனோம். ஆனா நாங்க வர்றதுக்குள்ள மொத்த வீரர்களையும் கொண்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. சரின்னு அரசரை பார்க்க போலாம்னு திரும்பி வந்தா வழியில எங்களை தாக்க ஆரம்பிச்சானுங்க. என்கிட்ட இருக்க சொற்ப வீரர்களை வச்சு அவனுங்களை சமாளிக்க முயற்சி பண்ணோம். ஆனா அதுல என்னோட சேர்த்து 2-3 பேர் தான் உயிர் பழைச்சோம். மற்றவங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும். அந்த வலி நிறைந்த காயங்களோட திரும்பி அரசரை பார்க்க வந்தா அவரு கோலாகலமா நடனத்தை பார்த்து சந்தோஷமா கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை நினைச்சு கடுப்புலயே வெளியில உக்காந்து குளிர் காயும் போது மற்ற வீரர்கள்லாம் இனிமே இந்த படையில இருக்காதீங்க, உங்க திறமைய இவனுக்காக வீணடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் சரின்னு பட்டு அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன். அப்போ ஒரு இடத்துல நான் தூங்கிட்டு இருக்கும்போது பெரியவர் புல்லாங்குழல் வாசிக்கிற இசை என்னை தட்டி எழுப்புச்சு. என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா போர்ல தோல்வி அடைஞ்ச வீரர்கள் நடைபெணமா நடந்து போனாங்க. அவங்களுக்காக தான் வாசிக்கிறேன்னு பெருசு சொன்னாரு. அதை பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம என் வார்த்தைகளை கவிதையா எழுத முடிவு பண்ணேன். அதுக்காகவே ஒரு இடம் இருக்கும். அங்க இருக்க பலகையில கறி தூண்டை வச்சு என்னோட கவிதைகளை எழுதினேன். கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருப்போம்னு முடிவெடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் என் பேரை சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டான். அது யாருடான்னு வெளியே எட்டி பார்க்கும்போது தான் மறுபடியும் நான் லீபாயை சந்திச்சேன். நீ எழுதின கவிதையை படிச்சு பார்த்து மிரண்டு போயிட்டேன்பா, அதனால இங்க இருக்கியா இல்லையான்னு கேட்க தான் வந்தேன். நல்ல வேலையா உன்னை சந்திச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம என் கவிதையை பத்தி மனசார பாராட்டினாரு. கடைநிலை வீரர்கள் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு சாவும் போது உயரத்துல இருக்கிறவங்க மட்டும் உல்லாசமா பெண்களோட நடனங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இறந்து போன போர் வீரர்களோட மனைவிமார்கள் அழுகை அவங்க காதுக்கு கேட்காதோன்னு எழுதி வச்சிருந்த கவிதை காலத்துக்கும் நிலைச்சு நிக்கும்னு சொன்னாரு. அதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன். சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது நான் உன் பேச்ச அப்பயே கேட்டிருக்கணும்பா. என்னோட மாமனார் இறந்தப்புறம் அவன் சொந்தக்காரன் வந்து என்ன விரட்டி விட்டான். அதனால நான் ஒரு பெரிய கவிஞர் கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னோட திறமையை பார்த்து எல்லை பாதுகாப்புல இருக்கவங்க படையில சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அங்கிருந்த கவர்னர் எதிரிகளுக்கு துணை போறதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு ஆதாரமா இருந்த துணி கடையையும் அவனுங்க எரிச்சிட்டானுங்க. என்ன வெறி கொண்டு விரட்டிட்டு வந்ததுனால தான் நான் இங்க ஓடி வந்தேன். இதை பத்தி நாம உடனே அரசர்கிட்ட சொல்லி ஆகணும், இல்லனா நம்ம ராஜ்யத்துக்கு பேராபத்து வந்து சேரும்னு சொல்றாரு லீபாய். அதை கேட்டு இந்த விஷயத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்றாரு ஒரு மலமாடு. அது யாருன்னு பார்த்தா காவுக்கு தெரிஞ்ச படைத்தலைவனா இருக்காரு. அப்போ லீபாயை போட்டு தள்ள வந்தவங்க அம்புகளை விடுறாங்க. அதுல சிக்காம எல்லாரும் பதுங்கி நிற்கும் போது 2 வீரர்கள் உள்ள பூந்துடுறாங்க. உடனே அந்த படைத்தலைவன் 2 பேரையும் அடிச்சு பறக்க விடுறாரு. அப்போ வெளியே நின்றுட்டு இருந்த மற்ற வீரர்கள் ஒழுங்கா அவனை ஒப்படைச்சிடுங்க, இல்லனா உங்களையும் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்றாங்க. உள்ள என்னோட ஆளுங்க ரெடியா தான் நிக்கிறாங்க, முடிஞ்சா வந்து மோதி பாருங்கன்னு சவால் விடுறாரு அந்த படைத்தலைவன். அதை கேட்டு பயந்து போன வீரர்கள் இருடா நாங்க இன்னும் ஆட்களை கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு போனாங்க. அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படும் போது இப்ப நான் உங்களை காப்பாத்திட்டேன், ஆனா நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் உங்களை யாரு காப்பாத்துவான்னு கேட்டாரு அந்த படைத்தலைவன். உன்னோட மரண தண்டனையை தடுக்க நான் உன் தளபதியை சந்திக்கிறேன், அது வரைக்கும் இந்த படைத்தலைவனை பத்திரமா பார்த்துக்கொண்டு லீபாய் பொறுப்புல விட்டு தனியா போனாரு கவ். அன்னைக்கு சாயந்தரம் சூரியன் மறையும் போது கரெக்டா இந்த படைத்தலைவனை போட்டு தள்ள வீரர்கள் வந்தாங்க. அவங்கள லீபாய் தடுத்து நிறுத்தினாரு. ஆனா ஆட்கள் அதிகமா இருக்கிறதுனால லீபாயை போட்டு தள்ள வரும்போது சரியான நேரத்துல நான் வந்தேன். தளபதியே அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு கடிதாசியை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அப்படி காப்பாத்தின அந்த படைத்தலைவன் தான் எதிரி நாட்டு வீரர்களை துவம்சம் பண்ணாப்புல. அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு நானும் லீபாயும் கிளம்பி வரும்போது எப்படியாச்சும் அரசவைக்குள்ள நானும் நுழைஞ்சிடுவேன், நீயும் அதே போல முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போனாரு லீபாய். நான் என் சொந்த ஊருக்கே திரும்பி வந்து அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா யுத்தத்தை பத்தி நான் எழுதின கவிதை ஊர் ஃபுல்லா பரவி இருந்தது. அதனால சாமானிய மக்கள் கிட்ட இருந்து எனக்கு பெரிய மரியாதை கிடைச்சாலும் உயர் அதிகாரிகள் என்னை அடியோட வெறுத்தாங்க. அதை பத்தி நான் கவலைப்படாம எனக்கு தெரிஞ்சதை ஊர்ல இருக்க சின்ன பசங்களுக்கு நான் கத்து கொடுத்தேன். அப்படியே என்னோட 10 வருஷம் வாழ்க்கை போச்சு. ஒரு நாள் லீபாய் கிட்ட இருந்து கடிதாசி வந்துச்சு. அவரோட திறமையை பார்த்து இளவரசியே அரசவையில இடம் பிடிச்சு கொடுத்ததாகவும் அங்க இப்ப அவர் பேரும் புகழும் பெற்று சந்தோஷமா வாழ்றதாகவும் தெரிஞ்சது. உடனே இங்க கிளம்பி வா, உனக்கான இடத்த நான் ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னாரு லீபாய். அதை கேட்டு நானும் பல வருஷம் கழிச்சு சாங்கியான் நகரத்துக்கு திரும்பி வந்தேன். அங்க லீபாயோட கவிதைகளை ரசிக்க பல பேர் இருந்தாங்க. அப்பதான் நான் படையில இருந்தப்போ என் கூட இருந்த ஒரு வீரனை நான் சந்திச்சேன். அவனும் என் அன்போட கட்டி தழுவி லீபாயை பார்க்க அழைச்சிட்டு போனான். இந்த பகுதியில் இருக்க மிகப்பெரிய சாராய கடையில பெரிய கவிஞர்கள்லாம் ஒண்ணு கூடி ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில லீபாயும் கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும் எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஆனா எதுக்காக வந்தேன்னு கேட்டதும் தான் எனக்கு அசிங்கமா போயிடுச்சு.
நீங்க தானே கடிதாசி போட்டு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னா, போதையில இருந்ததுனால அதை பெருசா எடுத்துக்காம அங்க வேடிக்கை வித்தைகளை காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கம்னு புரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா என் கூட வேலை செஞ்ச டூஃபு என் பின்னாடியே வந்து எதுக்காக கிளம்பிட்டீங்கன்னு கேட்டான். நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, ஆனா ஒரு இடத்துக்கு இப்ப நான் போக போறேன், நீயும் வரியான்னு கேட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டு அவனும் என் கூட வந்தான். நாங்க 2 பேரும் என் தாத்தாவோட கல்லறைக்கு போய் அங்க மரியாதை செலுத்தினோம். அவரு 42 வயசுக்குள்ள கடுமையான யுத்தங்களை சந்திச்சு பயங்கரமான வெற்றிகளை குவிச்சு இறந்து போனாரு. ஆனா எனக்கு இப்போ 43 வயசாக போகுது. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு சாதனையும் பண்ணலன்னு புலம்பிட்டு திரும்பி என் ஊருக்கே வந்துட்டேன். அங்க சில மாதங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது டூஃபு லீபாயை கூட்டிட்டு வந்தான். இப்போ என்ன விஷயம்னு கேட்டா, இளவரசி பத்தி இவர் எழுதின கவிதை சுத்தமா அவங்களோட கணவருக்கு பிடிக்கலன்றதுனால இவரை விரட்டி விட்டாங்கன்னு சொல்றாரு டூஃபு. அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு கவு கிட்ட, நான் தாவோயிஸ்டா மாதிரி துறவரம் மேற்கொள்ள போறேன், அதுக்கு வெயில் மழைன்னு பார்க்காம ஒரு சக்கரத்துல சுத்தி நடக்கணும், அங்க உற்சாகப்படுத்த நீ என் கூட வரணும்னு கூப்பிட்டாரு லீபாய். சரின்னு நானும் அவங்க 2 பேர் கூட கிளம்பி போனேன். அந்த இடத்துல லீபாய் கூட சேர்ந்து பல பேர் அந்த வட்டத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மற்றவங்கெல்லாம் சீக்கிரமா மயங்கி விழும்போது லீபாய் மட்டும் கடுமையா நடந்துகிட்டு இருந்தாரு. வெயில் மழைன்னு எதையும் பார்க்காம நடந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேல சோர்வடைஞ்சு கடைசியா விழுந்தாரு. அதை பார்த்த பெரும் குருக்கள் அவர் கையில துணியை கட்டிவிட்டு, இனிமே நீங்க தாவோயிஸ்ட்ல ஒரு போதகர்னு சொல்லி அமிச்சிட்டாரு. அதை கேட்டு சந்தோஷமா அவரோட நண்பர்களுக்கும் எனக்கும் சரக்கு பார்ட்டி வச்சாப்புல. அதுல பயங்கரமா போதை ஏறி போய் நாங்க சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்க இருக்க கடவுள்களை பார்த்து அவங்க கூட சேர்ந்து குடிச்சோம். வானத்துல மிதக்கிற திமிங்கலத்தையும் பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்தோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு போதை தெளியாம கீழே வந்து இறங்கணும். அப்பதான் நான் திரும்பவும் எல்லை பகுதிக்கு போய் படையில சேரணும்னு முடிவெடுத்தேன். அதை பத்தி லீபாய் கிட்ட சொன்னதும், இந்த வயசுலயும் உன்னோட பலம் குறையிலையான்னு நான் சோதிச்சு பார்க்கணும்னு என் கூட மல்லு யுத்தம் பண்ண ரெடியா இருந்தாரு. அப்போ நாங்க 2 பேரும் மோதும் போது எங்க சின்ன வயசு ஞாபகங்கள் வந்துச்சு. இருந்தாலும் நான் பலசாலின்றதுனால லீபாயை அசால்ட்டா தோக்கடிச்சிட்டேன். உடனே எல்லைப்பகுதிக்கு போய் தளபதி கூட குறிப்புகள் எழுதுற வேலைக்கு சேர்ந்தேன். அப்போன்னு பார்த்து அரசவையில ஏற்பட்ட குழப்பத்தினால துரோகிகள் யுத்தத்துக்கு ரெடியானாங்க. அப்போ வயசான தளபதி கோட்டையை என் பொறுப்புல விட்டு பல ஆயிரம் வீரர்களை கூட்டிட்டு போருக்கு போனாரு. மாபெரும் மலைகளுக்கு கீழே ரணக்குடூரமா நடந்த யுத்தத்துல எதிரிகளை வீழ்த்தி படை தளபதி வெற்றி அடைஞ்சிட்டோம்னு நினைக்கும் போது, மலைகளுக்கு மேல இருந்த எதிரிகள் பல ஆயிரம் அம்புகளை விட்டு இவங்களை வீழ்த்தினாங்க. அதுல எஞ்சி இருந்த வீரர்கள் தளபதியை தூக்கிட்டு மறுபடியும் கோட்டைக்கே திரும்பினாங்க. ஆனா பாவம் தளபதிக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ நம்ம கிட்ட இருந்த வீரர்கள் எல்லாமே எதிரிகள் கூட சேர முடிவு பண்ணாங்க. அதுல 2 பேரு தளபதி கிட்ட வந்து நெக்கலா பேசும்போது பட்டுன்னு கத்தி எடுத்து 2 பேரையும் போட்டு தள்ளினாரு. இவனுங்க என்னதான் குறி வைக்கிறானுங்க, அதனால நீ தப்பிச்சு போ, இந்த இடத்துல இருந்து ஒரு நல்லவனாச்சும் அரசர்கிட்ட போய் சேரணும், அதனால நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன், நீ தப்பிச்சு போன்னு சொல்லி மொத்த வீரர்களோட கவனத்தையும் அவர் பக்கம் இழுத்து நான் தப்பிச்சு போக உதவி பண்ணாரு. என்னை தடுக்க வந்த வீரர்களை கொண்டுட்டு நான் தப்பிச்சு போனேன். அங்கிருந்து கஷ்டப்பட்டு நான் சாங்கேன் நகரத்துக்கு வந்ததும் தான் உள்நாட்டு புரட்சி வெடிச்சு அழகா இருந்த நகரத்தை அலங்கோலமா சிதைச்சு தள்ளினதை பார்த்து நான் வருத்தப்பட்டேன். அங்கிருந்த எல்லா வீடுகளையும் எதிரி நாட்டு வீரர்கள் சிதைச்சு தள்ளினாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சு திரும்பவும் அரசரை தேடி கிளம்பினேன். அப்பதான் அரசர் இறந்துட்டதாகவும் அவரோட மகன் இப்ப பொறுப்புல இருக்கிறதாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு எனக்கு கவர்னர் பதவியை கொடுத்து திரும்பவும் சாங்கேன் நகரத்துக்கு அனுப்பி வச்சாரு. அப்பதான் எதிரி நாட்டு படைகளோட லீபாய் கைகோர்த்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்கள தோக்கடிச்சு லீபாயை கைது பண்ணோம். அந்த விஷயத்தை பத்தி அவரோட 2வது மனைவி கிட்டையும் சொன்னோம். அதை கேட்டு அவருக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அப்போ எதுக்காக நீங்க எதிரி கூட சேர்ந்தீங்கன்னு கேட்டா, உள்நாட்டுல என்னோட திறமையை மதிக்காம என்னை துச்சப்படுத்தினாங்க, எதிரிகள் என்னை ஆதரிச்சாங்க, அதனாலதான் நான் அவங்களுக்கு துணையா நின்னு சொன்னாரு. இந்த குற்றத்துக்காக அவருக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணா என்னையும் துரோகின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக நான் அமைதியா இருந்தேன். ஆனா அவரோட திறமைகளை புரிஞ்ச உயர் அதிகாரிகள் அவருக்கு மரண தண்டனையை கொடுக்காம நாட்டை விட்டே வெளியே துரத்துனாங்க. இப்ப கூட நான் என் கழுத்து அறுத்துக்கல, சும்மா தான் கட்டு போட்டிருந்தேன். ஏன்னா விரோதிகள் நம்ம படையிலேயே ஊடுருவி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த வேஷம் போட்டேன்னு சொல்றாரு ஜெனரல் கவ். லீபாயை நாடு கடத்தினதுல உங்களுக்கு தொடர்பு இருக்குமோன்னு தெரிஞ்சுதான் உங்களை விசாரிக்க வந்தேன். ஆனா இப்ப உண்மை புரிஞ்சிடுச்சு. சரி, இப்ப எதிரிகளை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேக்குறாரு உயரதிகாரி. இந்த 60,000 வீரர்களும் கோட்டைக்கு உள்ள இருக்க துரோகிகளை நம்பி வராங்க. ஆனா நமக்கு விசுவாசமா இருக்க வீரர்களை கூப்பிட்டுட்டு நம்ம மலைக்கு மேல போவோம். ஏற்கனவே நமக்கு உதவி பண்ண தலைநகரத்துல இருந்து 20,000 வீரர்கள் ரெடியா வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவனுங்களை அழிச்சிட்டு கோட்டையை பிடிச்சி 60,000 வீரர்களையும் நம்ம சமாளிக்க வேண்டியதுதான். அதனால ஃபர்ஸ்ட் கோட்டையை பிடிப்போம்னு சொல்லி காவலுக்கு நின்ன வீரர்களை போட்டு தள்ளிட்டு உள்ள நுழையிறாங்க. சைலண்டா ஒவ்வொருத்தரையும் அழகா போட்டு தள்ளுறாங்க ஜெனரல் காவோட ஆளுங்க. இதை பார்த்த துரோகி ஒருத்தன் பட்டுன்னு சங்க ஊதி எல்லாரையும் எழுப்பி விடுறான். ஆனா ஏற்கனவே ரெடியா இருந்த ஜெனரல் காவோட ஆளுங்க மரத்தை உருட்டி விட்டு எல்லா துரோகிகளையும் நசுக்கி தள்ளுறாங்க.
மிச்சம் இருந்த வீரர்களை சமாளிக்க ஜெனரல் கவ் முன்னாடி நின்று மொத்த வீரர்களையும் கூட்டிட்டு போய் ரணகலமா யுத்தம் புரிஞ்சாரு. அப்பதான் லீபாய் சொல்லி கொடுத்தா போல ஒருத்தனை ஏமாத்தணும்னா நம்மள முட்டாளா காமிச்சிக்கணும். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவன் பல முடிவுகளை எடுப்பான். அப்பதான் நம்மளோட உண்மையான சுயரூபத்தை காட்டி அவனை நசுக்கி தள்ளணும். இந்த அறிவுரையின்படி செயல்பட்டு தான் இப்போ யுத்தத்துல ஜெயிச்சு நிக்கிறாரு ஜெனரல் கவ். இதுக்கப்புறம் 60,000 வீரர்களும் பசியும் களைப்போடவும் தான் வருவாங்க. அவங்கள வீழ்த்துறதுல ஒன்றும் பெருமை கிடையாது. அந்த பெருமையை தலைநகரத்திலிருந்து வந்த 20,000 வீரர்களே எடுத்துக்கிட்டோம். நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு ஜெனரல் கவ். இதை கேட்ட உயரதிகாரி பட்டுன்னு மண்டிக்கிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துறாரு. இந்த யுத்தம் உங்களால தான் ஜெயிச்சதுன்னு வரலாற்று புத்தகங்கள் பெருசா பேசாது. ஆனா உண்மை தெரிஞ்ச நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். லீபாய்க்கு உதவி செய்ய சொல்லி உயரதிகாரி கிட்ட நீங்க தான் சிபாரிசு கடிதம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதை இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அரசர் லீபாய்க்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு. அவரு இப்ப சந்தோஷமா உலாவிக்கிட்டு இருக்காருன்ற தகவலை சொல்றாரு உயரதிகாரி. அதை கேட்டு மன நிம்மதி அடைகிறாரு ஜெனரல் கவ். அங்கிருந்து அவர் சேர்த்து வச்ச கவிதை புத்தகங்களை எடுத்துக்கிட்டு அல்ல கையோடு சேர்ந்து சாங்கன் நகரத்துக்கு வராரு. எதிரிகள் இந்த நகரத்தோட அழகை அழிச்சாலும் கவிதைகள்ல இருக்க சாங்கன் நகரத்தோட அழகை எக்காலத்திலையும் அழிக்க முடியாது. ஏன்னா புத்தகங்களை வாசிக்கும் போதுதான் ஒருத்தரோட எண்ண ஓட்டங்கள்ல உண்மையான அழகையே வெளிப்படுத்தும். அதன்படி என்னை விட சிறந்த கவிஞர் லீபாய் தான் சொல்லிட்டு முன்னேறி போறாரு ஜெனரல் கவ். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு லீபாய் இறந்து போறாரு. ஜெனரல் கவ் அரசவையில உயரதிகாரியா இருந்து 3 வருஷம் கழிச்சு இறந்து போனாரு. இது உண்மையாலுமே நடந்த சம்பவம்ன்றதுனால 2.25 மணி நேரம் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த காவியத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.